அன்னைக்குலாம் பாவம் எங்க இருந்துச்சு, இன்னைக்கு பாவம் எங்க வந்துருச்சு சொல்லுங்க. கைக்குள்ள வந்தது எங்க தூக்கி வச்சுக்கிட்டாத சொல்லுங்க. அந்த ஹார்ட்டோட எங்க இருக்கணும்? இது ஹார்ட்ல. படுத்தாலும் இது எங்கதான் இருக்கணும்? அந்த வைப்ரேட்லயே தான் நம்மளா இருக்கணும். எப்படி? சத்தமா சொல்லுங்க. ஊருக்கு போகும்போது ஸ்டேட்டஸ் ஐ எம் கோயிங், வரும்போது ஐ எம் கம்மிங். அவங்க போட்டுக்கிட்டே இருக்கணும். எப்படி? பலசர கடைக்கு ஜாமான் போனாலும் கூட ஐ எம் கோயிங் டு மால். ஃபுல்லா அதுதான். நான் இப்ப பாத்ரூம் போறேன், நான் எனக்கு எனக்கு சரிப்பா பாரு ஃபுல்லா. ஏன்னா அது போடலனால அதனாலதான் நிம்மதி கிடையாதுங்க. அந்த ஸ்டேட்டஸ் ஒண்ணு அதை போடலன்னா நமக்கெல்லாம் அந்த இருதயமே என்ன ஆயிருது சொல்லுங்க. அவனுக்கு அது நான் இங்க போறேன் அங்க வரேன். அன்னைக்கு ஒரு நாள் கூட சேனல் மாத்திட்டு இருக்கும்போது ஒரு நிகழ்ச்சி வந்துச்சு. அப்ப அதுல பார்க்கும்போது என் ஒய்ஃப் என்னமோ இங்கிலீஷ்ல வாசிச்சுட்டே இருந்தா. நான் என்னடி எங்கடி போட்டிருக்கேன், என்னதே வாசிச்சுட்டே இருக்கிறீங்க, வித்தியாசமா வாசிச்சுட்டே இருக்கு, என்னடி வாசிக்கிற அப்படின்னு கேட்டேன். நான் அதுலதான் போட்டிருக்கேன். நான் பாக்குறேன் ஒண்ணு என் கண்ணுக்கு தெரியல. நான் போயிட்டு வரட்டா, நீ போயிட்டு வாங்க அப்படி ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. நான் எதை எங்க பார்த்து வாசிக்கிறேன் பார்த்தா அது கீழே மெசேஜ் இல்ல போகுது. இவங்க ரெண்டு பேரும் அனுப்புற மெசேஜ் யாரெல்லாம் பார்க்கணுமா? ஹலோ, எவ்வளவு கேவலம். வாசிக்க நான் சொல்ல என்னடி படிச்சுக்கிட்டு இருக்க, வித்தியாசமா படிச்சுக்கிட்டு இருக்கிய, எங்க அதுலதான் போட்டிருக்க, அதான் படிச்சுக்கிட்டு இருக்கேங்க. அப்ப இவங்க ரெண்டு பேர் பேசிக்கிறத அதுல அவர் சொல்ற போய் தூங்கு போ ஒன்னு. ஏன் இத ஊரே படிக்குது? எப்படி? ரெண்டு பேருக்கு ஏன் ரெண்டு கையில தான் செல் இருக்குது, ரெண்டு அனுப்பிச்சுக்க வேண்டியதானே. அது என்ன டிவியில் அனுப்பி அது எத்தனை பேர் வாசிக்கணும் இப்போ சொல்லுங்க. எவ்வளவு கேவலமா இருக்கு பாருங்களேன். கவனிக்கிறீங்களா? அதனால நாங்க சைலண்டா பண்ணிக்கிட்டு இருக்கோம். சைலண்டா எங்க ஆண்டவர் சொல்றாரு, நீ இச்சை எங்க வந்துருச்சு நமக்குள்ள. நீ பிரிக்கணும்னு நினைச்சாலும் உன்னை விட்டு பிரிய மாட்டேங்குது. இன்னைக்கு எதெல்லாம் ஆசைப்பட்டு அந்த ஆசையில எல்லாம் என்ன வந்துருது? நான் சொல்ற ஆசைப்படுறது தப்பு இல்ல. அந்த ஆசைக்குள்ள தேவன் விரும்பாத ஆசை இருக்குனால அதுக்கு பேர் தான் என்னது? நல்லா போட்டு வைத்துக் கொள்ளுங்க. ஆசைப்படுறது தப்பு இல்ல. நீ படுற ஆசையில யார் ஆசைப்படணும்? புரியுதா நான் சொல்றது? நீ செல் யூஸ் பண்றது இல்ல, நீ ஸ்டேட்டஸ் வைக்கிறது இல்ல, நீங்க பழகிறது இல்ல, வெறும் செல்லு கிடையாது. நீ என்னனால உலகத்துல பாக்குறது போகிறது பழகிறது எல்லாமே எதுவுமே தப்பு இல்ல. நீ பண்ற ஆசையில யார் கூட ஆசைப்பட்டுறணும்? கேட்கல சொல்லுங்க பசங்களா, சொல்லுங்களாண்டா. யார் ஆசை? அருள் ஆசைப்படுறதுல யார் ஆசைப்படணும்? நதிய ஆசைப்படுறதுல யார் ஆசைப்படணும்? தம்பி போயிட்டான் பாரு, நீ போ. தம்பி ராமதாஸ் ஆசைப்படுறதுல எது ஆசைப்படணும்? சத்தமா. இப்ப உதாரணத்துக்கு தம்பி அதிகமா ஸ்டேட்டஸ் வைப்பேன், நான் பார்ப்பேன். பைக்ல வச்சுட்டு அதிகமா என்ன பண்ண, பைக்ல வச்சுட்டு இப்படின்றதான் அப்படின்றதான் லைட்டோட தான் தெரியுமா நினைக்கிறேன். பின்னாடி ஒரு லைட் வச்சுக்கிறதா. இங்க சத்தம் கேக்குது, சொல்லிட்டு இருக்கும்போது போன் அலறுது. அப்ப சும்மா என்னடா ஃபுல்லா வச்சுக்கிறான், தப்பு கிடையாது. அப்ப அந்த பைக்ல ஒரு போட்டோக்கு மட்டும் யூஸா இல்ல எதுக்காக யூஸா, இல்ல அந்த பைக் தேவனுக்காக யூஸ் ஆகுதா? அவனிங்க பாப்போம். அப்பா நான் ஒரு ஸ்டேட்டஸ் வச்சுக்கிறேன், உங்களுக்கு பிடிக்குதாப்பா? நீங்க சொல்லணும், ஏசப்பா நான் நீங்க ஒரு ஸ்டேட்டஸ் வச்சிருக்கிறேன் ஏசப்பா, அது உங்களுக்கு பிரியமா ஏசப்பா? நீங்க யூஸ் பண்ற ஒவ்வொரு காரியம், ஆண்டவர் நான் இதை ஆசைப்படுறேன் ஆண்டவரே, நான் இந்த மாதிரி ஹேர் கட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் ஆண்டவரே, இது உங்களுக்கு பிரியமான்னு கேளுங்க. ஏசப்பா நான் இங்க அங்க போறேன் ஏசப்பா, அது உங்களுக்கு பிரியமா ஏசப்பான்னு கேளுங்க. சத்தமா ஆமென் சொல்லுங்க. ஆண்டவரே நான் இது மேல ரொம்ப ஆசைப்படுறேன். எது மேல?